கன்னி ஜாக்கிரதையா இருங்க, நெருங்கிடுச்சு. என்ன நெருங்க போகுது அடுத்து ஒரு 6 மாத காலம் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருஷமாவே சனி பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்தது தான். ஸோ ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்த இந்த சனி ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பார். ஒரு 2 வருஷம் நீங்கள் அவ்வளோ கமிட்மெண்ட்டாக இருந்திருப்பீங்க, எல்லாமே உங்கள் பார்ட்னருக்காக பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து தான் போயிருப்பார். பட் என்னென்னா இப்போ வக்ரம் ஆகுறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு 6 மாத காலம் வக்ரமாகி பின்னோக்கி நகர போகிறார். அப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒருவேளை இனிமேல் தான் ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆக போகிறீங்க அப்படின்னா சனி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி தருவார். என்னன்னா, நீ கவனமாக இரு, நீ பொறுமையாக இரு, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பாத, யாரையுமே நம்பாத. ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க போகிற அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தேவை பொறுமை. ஏன்னா பின்னோக்கி ஒரு கிரகம் நகருது. ஸோ ஒரு கிரகம் பின்னோக்கி நகருது அப்படின்னாலே அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணி நிற்கணும். அதாவது ஒரு தடையை போட்டு நிற்கணும். என்ன நடக்குது அப்படின்றத உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ அந்த வகையில் சனி இப்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் வக்ரமாகி அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியையே தொடர்பு கொள்ள போகிறார். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 6 மாதம், இந்த ஜூலைலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்கள் ராசியை தொடர்பு கொள்ள போகிறாரு சனி பகவான், அதுவும் வக்ர பார்வையின் மூலயமாக. ஸோ மொதல் விஷயம், கரியர் வைஸ் நம்ம பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. பட் கரியர் வைஸ் பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான், அவசரமே கிடையாது. நீங்கள் எந்த துறையில் வேணா இருங்க, மீடியாவில் இருங்க, பொலிட்டீஷியனாக இருங்க, ஹெச்ஆராக இருங்க, என்ன வேணாலும் இருங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் நீங்கள் பில்டப் ஆகி போக முடியும். எடுத்த உடனே நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா சனி உங்களை நேராக பார்த்துட்ருக்காரு. நான் எங்கேயுமே பார்க்க மாட்டேன், நேராக தான் பார்ப்பேன்னு உங்களை பார்க்குறாரு. அப்போது பொறுமையை கற்றுக் கொடுப்பாரு. அடுத்த ஒரு 6 மாத காலம் பின்னோக்கி நகர்ந்து உங்கள் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுவார். நீங்கள் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் இருக்கீங்க, கன்னிராசியில் இருக்கவங்க ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, நம்மளால் முடியாது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நம்மளுக்கும் இதுக்கும் எதுவும் சொந்தம் கிடையாது, நம்ம அங்கே போனால் மட்டும் என்ன நடந்துட போகுது அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை சனி கொடுத்து உங்களை ஒரு முடக்கி போட்டிருக்காரு. பட் இப்போது அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது இந்த 6 மாத காலம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு குருவோட பார்வை கிடைக்குது. ஏதாவது ஒரு கிரகம் நம்மளை பார்க்கணும் இல்லைங்க, யாராவது ஒரு நல்லது பண்ணணும்ல, நம்ம எத்தனை கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறது. ஸோ அந்த வகையில் குருவோடைய சிறப்பு பார்வை சனியை தொடர்பு கொள்ள போகுது இந்த ஒரு 6 மாத காலம். ஸோ சனியை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் தான் கையை வைப்பார் மெயினாக. ஏன்னா 7 அப்படின்றது பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் அண்ட் ஸ்பௌஸ், இத்தனை விஷயங்களும் சனி அந்த இடத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கார். ஸோ கமிட்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அடுத்த ஒரு 6 மாத காலத்துக்கு கமிட்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கிறதோ இல்லை ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு சீரியஸ்னஸே இல்லாமலாம் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கட் பண்ணிவிடுவார். இந்த வக்ர காலங்களில் நிறைய பிரேக்கப்லாம் நடக்குங்க. கன்னிராசிக்காரங்க உஷாராக இருங்க. 7ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறது நான் டக்குன்னு என்னால் சொல்ல முடியல, இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா பிரேக்கப் ஆகி அடுத்து கஷ்டப்படுறது நீங்களாக தான் இருக்கும். ஸோ கமிட்மெண்ட்டாக இருங்க, ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பார்ட்னருக்கான ரெஸ்பெக்டை கொடுங்க, அவங்களுக்கு தேவையை எல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதே மாதிரி அவங்களும் உங்ககிட்ட அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இந்த வக்ர காலம், இந்த நெக்ஸ்ட்டு ஒரு 6 மாத காலம் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் ஒரு மறுமலர்ச்சியை தான் ஏற்படுத்தும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சனி வக்ர பெயர்ச்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பெயர்ச்சினா என்னன்னு தெரியும். ஆனால் சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பெயர்ச்சி நடத்த போகிறாரு. அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பெயர்ச்சி நடக்க இருக்குது. நிறைய மக்களுக்கு இங்கே என்ன தெரியும்னா, சனி பெயர்ச்சியை பற்றி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பெயர்ச்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள்
அறிவியல் பூர்வமா சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது. அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்போ நம்ம மேஷ ராசியிலிருந்து நம்ம மீன ராசி நம்ம பார்க்குறோம். இப்போ மேஷ ராசி எடுத்த பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. ஸோ இப்போ மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? ஸோ அப்போ 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகளில் நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்கு, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போகிறதுக்கான காரணம் என்னென்னா அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பெயர்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துட்டு வரோங்க. நீங்க வந்து இந்த வக்ர பயிற்சி காலத்தை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்தில் நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது சனி வக்ர பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோடைய இணைவில் இருக்கும்போது சில நேரங்களில் போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாமல் பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவில் தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமாக அந்த 6 மாத காலங்களில் நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்களில் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க, இங்கே வந்து நம்ம ராசி அடிப்படையாக பேசலை, லக்னம் அடிப்படையில் பேசலை, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்கே பேசலை. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்போ நீங்கள் அது எந்த பாவத்தில் இருக்காரு, அதை நீங்கள் வந்து லக்ன பாவத்தில் இருந்து எந்த பாவத்திலேருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்ணுறாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்கள். ஒருவேளை 4ஆம் பாவத்தில் அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டில் குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்ணுறது, லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிதா, நம்மளால் வாங்க முடியாமல் போதா, இல்லை ஒருவேளை 7ஆம் பாவத்தில் சனி வந்து வக்ரம் மாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்தில் வருது. அப்போ சனி அந்த வீட்டில் வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமாக இருக்காரு அப்படின்னா லேட்டாக மேரேஜ் நடக்கிறது, இல்லை மேரேஜே நடக்காமல் போகிறது. இது நான் சொல்கிறது ராசி லக்ன அடிப்படையில் சொல்லலை. ஒருவேளை உங்கள் எந்த லக்னமாக வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகளில் எது வேணா இருக்கட்டும், அதில் சனி வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாமல் பண்ணுறது, இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உன்னிப்பாக நம்ம வந்து ஜாதக ரீதியாக நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனால் இந்த வக்ர பயிற்சி காலங்களில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது தான் அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பற்றி நீங்கள் பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். Thank you.